Hi friends, இது நம்ம சேனல் Scoremax. நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா RCC யோட கிளாसेस தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம், ஒரு 3 கிளாसेस கிட்ட பார்த்திருக்கோம். சோ அதுல எல்லாமே நான் என்ன கவர் பண்ணிட்டு இருக்கேன்னா எக்ஸாம்க்கு என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்ட்டோ, என்னென்ன பாயிண்ட் எப்படி கேட்பாங்க அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் நம்ம வந்து இந்த சப்ஜெக்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ ஆல்ரெடி நம்ம லிமிட் ஸ்டேட் மெத்தட் நான் என்ன அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் நம்ம வந்து அதுக்குள்ள டீட்டெயில்டாக போக போகிறோம், என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக் வந்து லிமிட் ஸ்டேட்டில் இம்பார்ட்டன்ட். ஸோ நான் உங்களுக்கு கொடுக்குறதே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டானது தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதையும் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ நான் கொடுக்குற எல்லா டாபிக்ஸ்க்குமே நல்லா மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லை நோட்ஸாவது எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஆல்ரெடி கொஷினில் கேட்டது அந்த மாதிரி ஃபார்முலாஸ் தான் கொடுக்குறேன். ரொம்ப டெரிவேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு கான்செப்டும் நம்மளோட ஃபார்முலாஸும் என்னென்ன மாதிரி டேர்ம்ஸ் ஐஎஸ் கோட்ல இருக்கோ அது எல்லாமே தான் சேர்த்து நம்மளோட வீடியோஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சரி வாங்க நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் லிமிட் ஸ்டேட் மெத்தட், ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், அது ரெண்டும் தான் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட். லிமிட் ஸ்டேட் மெத்தடில் வந்து நம்மளுக்கு ரெண்டு இருக்கு, லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வசிபிலிட்டி. தட் மீன்ஸ் அல்டிமேட் லோட். ஸோ அது ஃபெயில் ஆகிற கண்டிஷனில் நம்ம வந்து இருக்கோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம லிமிட் ஸ்டேட் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். இதே நீங்கள் லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் நீங்கள் என்னென்ன மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்கன்னா ஷியர் ஃபோர்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நம்ம பேசிக்காக இருக்கும் இல்லையா, டார்ஷன், டென்ஷன், அந்த மாதிரி கன்சிடர் பண்ணுவோம் கொலாப்ஸில். சர்வீசபிலிட்டினா நம்ம சர்வீஸ் லோடால் வர டிஃபார்மேஷன், டிஃப்ளெக்ஷன், கிராக்ஸு, ஓவர் டர்னிங், அந்த மாதிரி எஃபெக்ட்ஸை வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இது வந்து அல்டிமேட்டாக அது கொலாப்ஸ் ஆகிற கண்டிஷன். இது வந்து சர்வீஸில் இருக்கும் போதே நம்மளே அறியாமல் நடக்கிற அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம லிமிட் ஸ்டேட் சர்வீசபிலிட்டி அண்ட் லிமிட் ஸ்டேட் கொலாப்ஸ் அப்படின்றத அதோட ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினிஷன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்மளுக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. சரி, அதுக்கான டெஃபினிஷன் என்ன, ஸோ அந்த வேல்யூஸ்லாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ்னா நம்மளோட ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மாதிரி தான் இங்க வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர்ஸ் வருது. ஒரு சேஃப்டிக்காக நம்ம ஒரு ஃபேக்டரை வந்து நம்ம லோட் கூடயோ இல்லை ஸ்ட்ரெஸ் கூடயோ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். நம்ம வந்து அதுக்கு மல்டிப்ளை பண்ணியோ இல்லை டிவைட் பண்ணியோ தான் நம்ம வந்து அதை டிசைன் பண்ணுவோம். கரெக்டான லோட்ல நம்ம டிசைன் பண்ண மாட்டோம். ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக நம்ம ஒரு ஃபேக்டரை வந்து மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபேக்டர் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இல்லைனா பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். ஸோ இங்கே ஒரு டெஃபினிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்ட்ரக்சர் ஷுட் பி டிசைன்ட் வித் லோட்ஸ் obtained by multiplying the characteristics load with suitable factors of safety depending on the nature of loads and their combinations and limit ஸ்டேட் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட். லிமிட் ஸ்டேட்ல நம்ம லோடு காம்பினேஷன் பொறுத்தும் அதோட நேச்சர் பொறுத்தும் தான் நம்ம வந்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி வந்து நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் லோட் கூட மல்டிப்ளை பண்றோம். அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் லோட் கூட மல்டிப்ளை பண்ணி தான் நம்ம டிசைன் லோட், அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எதுக்கு டிசைன் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேக்டர் ஆஃப் பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கேரக்டரிஸ்டிக் லோட் கூட நம்மளோட ஒரு ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுவோம். அது எதுக்காகனா அந்த லோட் காம்பினேஷன் பொறுத்தும், ஸோ அந்த நேச்சர் ஆஃப் லோட் பொறுத்தும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த லோட் காம்பினேஷன் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா இது வந்து எங்கே இருக்குன்னா நம்மளோட கோட் புக்லேயே இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ லோட் காம்பினேஷன், லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ் அண்ட் லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. ஸோ இங்கே லோட் காம்பினேஷன் நம்மளுக்கு தெரியும், டெட் லோட், லைவ் லோட் அண்ட் தட் மீன் ஒர்க்கிங் லோட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வின் லோட் சொல்லுவோம். ஸோ அந்த டெட் லோட்னா நம்ம ஸ்ட்ரக்சரை வந்து கட்டும் போது அதோட மெட்டீரியல் அதெல்லாம் போட்டு ஒரு டெட் லோட். ஸோ அது வந்து கூடவும் கூடாது, குறையும் குறையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக அது டெட் லோட். ஸோ லைவ் லோட்னா என்னன்னா இம்போஸ்டு லோட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு இம்போஸ் பண்றோம். ஸோ இப்போ ஒரு பில்டிங் இருக்குன்னா நம்ம வந்து ஸ்கூல்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே லைவ் லோட், பெஞ்சஸ் அது எல்லாமே லைவ் லோட்ஸாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வின் லோட்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வின்னால வர லோட். ஸோ இந்த 3 கண்டிஷன்ஸ் தான் மேக்ஸிமம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதுவே வந்து நம்மளுக்கு எர்த்குவாக் எஃபெக்ட்ஸ் அதுவும் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஓவர் டர்னிங் எஃபெக்ட்னால வர லோட் அதை கன்சிடர் பண்ணாங்க நம்மளுக்கு. ஸோ அது வந்து 0.9 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், ஓவர் டர்னிங் எஃபெக்ட்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 0.9. ஓகேவா. ஸோ அதை நான் பாயிண்ட் எழுதல, ஜஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா லோட் காம்பினேஷன் டெட் லோட் அண்ட் லைவ் லோட். ஸோ இங்கே லிமிட் ஸ்டேட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருந்து தான் எடுப்பாங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது லிமிட் ஸ்டேட் கொலாப்ஸ், டெட் லோட் அண்ட் லைவ் லோட் வந்து
1.5 இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் லோட் காம்பினேஷனுக்கு ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸில் 1.5. ஓகே, ஸோ இது வந்து ஒன்றுமே இல்லை, இந்த டேபிளாக நீங்கள் எழுத அவசியமே இல்லை. நீங்கள் கோட் புக்கை வந்து கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இந்த கோட் புக்கில் இந்த டேபிள் இருக்குது. ஸோ அப்போது நம்மளோட டிசைன் லோடு வந்து கேரக்டரிஸ்டிக் லோட் இன்டூ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் ஆஃப் த லோட். ஓகேவா? ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில டைம் வந்து கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக கொடுப்பாங்க. கேரக்டரிஸ்டிக் லோட் கொடுத்துட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியும் கொடுத்துட்டு டிசைன் லோட் கண்டுபிடிங்க, இல்லை அதுக்கு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க, அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த். ஸோ இது என்னடா மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்? நம்மளுக்கு லிமிட் ஸ்டேட்டில் நம்ம யூஸ் பண்ணுற 2 ப்ராமினன்ட் மெட்டீரியல் வந்து எத்து கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல். ஸோ அதுதான். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம், ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதே கான்க்ரீட்டை டெஸ்ட் பண்ணி எப்படி அது கேரக்டரிஸ்டிக் லோடை வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம். இங்கேயும் அதே தான். ஸோ ஒரு மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்னா நாட் மோர் தென் 5% ஆஃப் த டெஸ்ட் ஆர் எக்ஸ்பெக்டட் டு ஃபெயில். 5% தான் எனக்கு ஃபெயில் ஆகணும். அப்போனா எனக்கு 95% எனக்கு பாஸ் ஆகிருக்கணும் அந்த டெஸ்ட்டு. ஸோ நம்ம கான்க்ரீட் பார்த்தோம்ல, அதுதான். ஸோ அதுலேருந்து நம்ம எடுக்கிற ஸ்ட்ரென்த் தான் இது மெட்டீரியல் ஸ்ட்ரென்த்தாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்க்ரீட் வந்து FCK, ஸோ அதே ஸ்டீல்னா FI. ஸோ உங்களுக்கு தெரியும் FCKனா கேரக்டரிஸ்டிக்ஸ் லோட், இது வந்து ஈல்ட் ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஸ்டீல், அந்த மாதிரி எடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான். சரி, ஓகே. டிசைன் லோடு பார்த்தோம், டிசைன் ஸ்ட்ரென்த். ஸோ மெட்டீரியல் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அதுக்கான டிசைன் ஸ்ட்ரென்த்துக்கு ஃபார்ம்லாம் என்னென்னா கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஸோ அதான் நம்ம முன்ன எடுத்தோம் இல்லையா? FCK ஃபர்ஸ்ட் கான்க்ரீட்டாக இருந்தால் FCK பை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். ஸோ அந்த கான்க்ரீட்டுக்கும் ஒரு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் இருக்குது, ஸ்டீலுக்கும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணாதான் நம்மளுக்கு டிசைன் ஸ்ட்ரென்த். பிகாஸ் இப்போ வந்து ஒரு கான்க்ரீட் இருக்குது, எனக்கு வந்து அது வந்து 100 லோடை வந்து தாங்கும். ஓகேவா? ஆனால் அது எப்படி நான் டிசைன் பண்ணுவேன்னா, ஸோ அது டிவைடட் பை என்னோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை டிவைட் பண்ணிட்டு வர வேல்யூவில் தான் நான் அந்த ஸ்ட்ரென்த் டிசைன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவேன் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். ஓகேவா? நம்ம டைரெக்டாக கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தை கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அந்த கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்தில் இருந்து நம்மளோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை டிவைட் பண்ணிப்பாங்க. ஸோ அதுவே டிசைன் லோடுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் லோடு இன்டூ பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். லோட்னா நீங்கள் இன்டூ பண்ணுவீங்க, ஸ்ட்ரென்த்னா நீங்கள் டிவைட் பண்ணுவீங்க. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. என்ன இப்போ நம்மளோட பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் 2 மெட்டீரியல் ப்ராமினன்ட். ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது IS 456 clause 36.4.2ல இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே பாதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீலில், தட் மீன் RCC ஸ்டீல் எல்லாம் கோட் புக்லேயே நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஓகேவா? ஸோ கான்க்ரீட் வந்து 1.5, ஸ்டீல் வந்து 1.15. சில பேருக்கு டவுட் வரலாம், ஏன் கான்க்ரீட்டுக்கு வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அதிகமாக இருக்குது ஸ்டீலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கான்க்ரீட் வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் மெட்டீரியல்ஸ். இதை வந்து நம்ம எப்படி மேக்ஸிமம் நம்ம ஃபீட்டில் பண்ணுவோம், இல்லைனா ரேபிட் மிக்சிங் பண்ணி பண்ணுவோம். பட் ஸ்டீல்ன்றது ஒரு ஸ்பெசிஃபைட் டயாமீட்டர்ஸில் நம்மளுக்கு ராவாகவே கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி அது நிறைய டெஸ்ட் பண்ணி அது குவாலிட்டி கண்ட்ரோல் செக்ஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கும் கான்க்ரீட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதுக்கான ஃபெயிலியர்ஸ் வந்து கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த கான்க்ரீட்டில் எரர்ஸ் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் கான்க்ரீட்க்கு வந்து 1.5 பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் அதிகமாக வச்சுக்கிறாங்க, ஸ்டீலுக்கு கம்மியாக வச்சுருக்காங்க. பிகாஸ் ஸ்டீல் வந்து நிறைய குவாலிட்டி செக் அண்டர்கோ பண்ணி வர்றதுனால கண்டிப்பாக அது நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்கும், ஸ்ட்ரென்த்து தாங்கும் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டதுனால இதுக்கு கம்மியாகவும் கான்க்ரீட்டுக்கு அதிகமாகவும் இருக்குது பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர். நீங்கள் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கனாலும் இதுக்கு 3, இதுக்கு வந்து 1.8. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து டிசைன் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ இது வந்து கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்து. ஸோ இது FI. ஓகேவா? ஸோ FX கிடையாது, FI. ஸோ நான் சொன்ன மாதிரி டிசைன் ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த் பை பார்ஷியல் சேஃப்டி, பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ அப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா இது நம்மளோட டிசைன் ஸ்ட்ரென்த். ஸ்டீலுக்கு கான்க்ரீட்டுக்கு, ஸ்டீலுக்கு 1.15, இங்கே 1.5. ஸோ அது நீங்கள் டிவைட் பண்ணுனா எனக்கு 1.15 டிவைட், அந்த இதை தான் நான் வந்து இங்கே எழுதிக்கிறேன், 0.87 FI. அதே கான்க்ரீட்டுக்கு 0.67 FCK. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிசைன் ஸ்ட்ரென்த்தாக மாறுது. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்க்ரீட்டுக்கு என்ன, ஸ்டீலுக்கு என்ன அப்படின்றது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மெமரி பண்ணணும்னு அவசியம் இல்லை, 2-3 டைம் நீங்கள் எழுதுறீங்க இல்லை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரும்.
ஸோ ஒரு கண்டிஷன் இருக்கு என்னன்னா லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். இதுலேயும் நம்ம ஸ்டீலையும் கான்க்ரீட்டையும் தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஏன் கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கான்க்ரீட் இஸ் மல்டிப்ளைட் வித் 0.67 அண்ட் தென் டிவைடட் பை 1.5. ஓகே, ஸோ எனக்கு வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, ஸோ எஃப்சிகே இருக்கு. நான் வந்து டைரக்டாக அதை பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டராக பண்ணலை, ஏன்னா எனக்கு சைஸ் எஃபெக்ட் இருக்கு. கான்க்ரீட்டில் எனக்கு வந்து கியூப்ஸில் பண்ணுவேன், சிலிண்டர்ஸில் பண்ணுவேன், ஒவ்வொரு டைமென்ஷனில் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். டிக்ஸ்ல எரர் நடக்க சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதனால என்ன பண்றேன், 0.67 இன்டூ பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்ட்ரென்த்து கூட 0.67 என்னது இன்டூ பண்ணிக்கிறேன். அது எதனால அப்படின்னா சைஸ் எஃபெக்ட்னால. நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்துருப்போம். சைஸ் எஃபெக்ட்னால என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கூட இன்டூ பண்ணிக்கிட்டு அண்ட் தென் தான் நான் வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை டிவைட் பண்றேன். ஸோ டிவைட் பண்ணா எனக்கு என்ன வருதுன்னா 0.446 எஃப்சிகே. ஸோ இதுதான் நம்மளோட கரெக்டான டிசைன் ஸ்ட்ரென்த். ஓகே, 0.446 எஃப்சிகே. நீங்கள் வந்து அந்த இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். முன்னே நம்ம பார்த்தோமே 0.67 எதுக்கு வருது, அதுக்கப்புறம் நாம் ஏன் பண்ணுறோம், அதுக்கான காரணம் என்ன, சைஸ் எஃபெக்ட் தான் அதுக்கான காரணம். ஸோ ஓகேவா, நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னு இது புரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே, இப்போ நம்ம லிமிட் ஸ்டேட் அண்ட் மீன் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ல நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்ணியிருக்கோம். லிமிட் ஸ்டேட்ல வந்து ஸ்ட்ரெயின், அதோட டிஃப்ளக்ஷன், அது எப்போ டிஃப்ளெக்ட் ஆகுது, எப்போ கொலாப்ஸ் ஆகுதுன்னு தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் அதை வந்து எதை அனலைஸ் பண்ணுறோம்னா ஸ்ட்ரெயினை தான் மெயின் காம்பனண்ட்டாக அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து ஒர்க்கிங் லோடு இருக்கும். ஸோ இதில் வந்து அல்டிமேட் லோடை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதில் டோட்டல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, இதில் பார்ஷியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஸோ அது என்னன்னா கான்க்ரீட் 3 1.8, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 1.15. ஜஸ்ட் ஒரு டிவிஷன் மாதிரி ரெண்டுத்துக்கும் ஒரு கம்பேரிஷன். ஸோ இந்த கிராஃப் நல்லா பாருங்க. இது என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின், அது ஹெட்டிங் எழுதல, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஆஃப் கான்க்ரீட். நம்மளுக்கு ஸ்டீல் தெரியும், அதனால தான் நான் ஸ்டீல் உங்களுக்கு எங்கேயுமே எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆல்ரெடி தெரியும். அதனால தான் அது நம்ம நிறைய டைம் நம்ம ஸ்டீல் பார்த்துருக்கோம், மைல்டு ஸ்டீலோடது. ஸோ கான்க்ரீட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் அதோட டிஃபார்மேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட அப்ஜெக்டிவ் கொஸ்டின் வந்து என்னன்னா, ஸோ இந்த கர்வ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த கர்வ் வந்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து பேரபோலிக்கா தெரியுது, ஸோ பேரபோலிக் தான். ஆனால் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரெக்டாங்குலர் பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் ஆஃப் கான்க்ரீட் வந்து என்னன்னா ரெக்டாங்குலர் பேரபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பேரபோலானா, ஸோ இது பாருங்க பேரபோலிக்காக போயிட்டு நம்மளுக்கு ஒரு லீனியராக இருக்கு. ஓகேவா. ஸோ அதுதான். ஸோ ஸ்ட்ரெயின் வந்து 0.02. ஓகே, அது வரைக்கும் நம்மளுக்கு பேரலாக இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெயின் வந்து 0.035. தட் மீன் இது வந்து 2%, இது வந்து 35% அப்படின்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேரபோலா வந்து என்னன்னா எஃப்சிகேக்கு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது 0.67 எஃப்சிகே. தட் மீன் ஒவ்வொன்றா நம்ம ஃபேக்டர் வந்து பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டரை இன்டூ பண்ணோம், அப்புறம் சைஸ் எஃபெக்ட் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் டிவைட் பண்ணோம், சைஸ் எஃபெக்டை இன்டூ பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த கிராஃப். ஸோ நம்மளுக்கு தேவையானது, ஸோ இங்கே ஒரு ஸ்ட்ரெயின் ஏற்படுது, ஸோ பேரபோலிக்காக இருக்கும் போது, நெக்ஸ்ட் லீனியரில் இருக்கும் போது 0.035 ஸ்ட்ரெயின்ஸ். அப்புறம் ரெக்டாங்கிள் பேரபோலா தான் அதோட நேச்சர் ஆஃப் த கர்வ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா அசம்ஷன்ஸ் பார்க்க போறோம். என்னன்னா இது புதுசாக அசம்ஷன்ஸ் நீங்கள் கேட்டீங்கன்னா அசம்ஷன்ஸ் தான் முக்கியமே. நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் அசம்ஷன்ஸ்ல தான் கேட்பாங்க. அதுவும் லிமிட் ஸ்டேட்டோட அசம்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் இதில் நிறைய டேர்ம்ஸ்லாம் வரும், பார்க்கலாம். எப்பயுமே நம்மளுக்கு ஒரே அசம்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளெயின் செக்ஷன் ரிமைன் பிளெயின் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பெண்டிங். ஓகேவா. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அசம்ஷன். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்து எனக்கு லீனியராக இருக்கு, ஆனால் ஸ்ட்ரெஸ் டயக்ராம் வந்து பார்ஷியலி பேரபோலிக் அண்ட் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ இது வந்து நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட ஸ்ட்ரெயின் டயக்ராம். நம்மளோட லிமிட் ஸ்ட்ரெஸ்ல அந்த ஒரு காம்போனன்ட் நம்ம அனலைஸ் பண்ணும்போது, பட் நம்மளோட ஸ்ட்ரெயின் டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து ரெக்டாங்கிளாகவும் கொஞ்சம் பேரபோலிக்காகவும் மாறுது. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன் கான்கிரீட் இஸ் outermost compression fiber is taken as 0.35%. நான் வந்து அங்கே 35% சொல்லிட்டேன். நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பார்த்தோம் இல்லையா, 0.0035. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ நடக்குது நம்மளுக்கு 0.0035. ஸோ அதுதான் அது வந்து பர்சன்டேஜ்லாம் சில டைம் கொஸ்டின் கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் நம்ம பேரபோலிக்காக இருக்கும்போது என்ன கிடைச்சிதுன்னா 0.002 கிடைச்சிது. ஓகே, தட் மீன் அது வந்து 0.2%. ஓகே,
4th பாயிண்ட் மேக்ஸிமம் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும், அதான் நமக்கு கிடைச்ச வேல்யூ தான். ஸோ அது வந்து 0.67 FCK by 1.5 இல்லைனா 0.446 FCK. நெக்ஸ்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆஃப் கான்கிரீட் இஸ் நெக்லெக்டிங். எங்கேயுமே நம்ம டென்சைல் ஸ்ட்ரெஸ் பற்றி கான்கிரீட்டில் இருக்க மாதிரி பேச மாட்டோம். ஸோ அதான் நெக்லெக்ட் பண்ணிட்டோம். And maximum strain in tension reinforcement in section at failure should be less than அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இன்னும் நம்ம பார்த்துட்டு ஸ்ட்ரெஸ்லாம் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் அந்த கிராஃபில். ஸோ இதே மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் வந்து எவ்வளோ இருக்கும் நம்மளோட டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தான். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா ரெண்டுமே ஒன்று தான் நான் பாருங்க. ஸோ இது வந்து அந்த டிவைட் பண்ணி நம்மளுக்கு போட்டிருக்கோம். ஸோ இங்கே டிவைட் பண்ணாமல் போட்டிருக்கோம். ப்ளஸ் நம்மளோட ஸ்ட்ரெயின். ஸோ அந்த கடைசியில் வர ஸ்ட்ரெயினும் அந்த நடுவில் வந்துச்சுல பேரபோலிக் அந்த ஸ்ட்ரெயினையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னோட மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் அண்ட் டென்ஷன் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இல்லை அப்படியே ஒன்லைனர்ஸ் மாதிரி மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஸோ நீங்கள் இதுதான், இது என்னன்னா ஷுட் நாட் பி லெஸ் தென் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அவங்களுக்கு இவ்வளோ அசம்ஷன் சொன்னேன். நம்ம டிசைன் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசைன் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறது கிடையாது. இது ரொம்ப பெரிய டிசைன். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அந்த டிசைனை மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்மளுக்கு ஒரு செக்ஷன் இருக்குது. ஸோ ஏஎஸ்டினா எனக்கு இங்கே ஸ்டீல் இருக்குது, கான்க்ரீட் இருக்குது. ஆல்ரெடி நம்ம பார்த்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் சிங்கிள் ரெயின்ஃபோர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வரும். ஸோ எனக்கு இது இங்கே இருக்கிறது ஸ்ட்ரெயின் டயக்ராம். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஸோ ஆல்ரெடி நம்ம அசம்ஷனில் பார்த்தோம், இது லீனியராக இருக்குது, இது லீனியராக கிடையாது, ஒரு ரெக்டாங்கிள் ஒரு பேரபோலிக் இருக்குது. அதுதான் நம்மளோட செகண்ட் அசம்ஷன். தேர்ட் அசம்ஷன் பாருங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு நம்மள பார்த்தோமே அந்த ஸ்ட்ரெஸ் டைன் கிராஃபே பார்த்தோம். அதில் வந்து ஒரு பாயிண்டில் ஸ்டார்டிங்கில் 0.02 அதுக்கப்புறம் எண்டிங்கில் 0.035 இருந்தது. ஸோ அதுதான் அது மாதிரி தான் இங்கே போட்டிருக்காங்க. என்னோட கான்க்ரீட் வந்து என்னோட ஒரு பாயிண்டில் 0.02 ஸ்ட்ரெயினும் 0.0065 ஸ்ட்ரெயினும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அதே வந்து டென்ஷனில் ஸ்ட்ரெயின் பார்த்தோமே, இப்போ தான் இந்த பாயிண்ட் பார்த்தோம் பாருங்கள். ஸோ அந்த ஸ்ட்ரெயினோட வேல்யூ நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்ட்ரெயின் டயக்ராம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெஸ் டயக்ராம். ஸ்ட்ரெஸ் டயக்ராம் பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்க்ரீட்டோட ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வில் எனக்கு பாதி பேரபோலிக்காக போகுது 0.02 வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு ரெக்டாங்கிளாக இருக்குது. ஸோ அதனால் ரெக்டாங்கிள். ஸோ இங்கே ரெக்டாங்கிள் அண்ட் பேரபோலிக். பட் நம்ம கான்க்ரீட்டில் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஸ்டீல் இருக்க இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது. கான்க்ரீட் இருக்க இடத்துல நம்மளுக்கு அதை நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இங்கே என்ன நம்மளுக்கு டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து 0.67 FY. இந்த நம்மளோட டயக்ராம், இது ஸ்ட்ரெயின் டயக்ராம். ஓகேவா? இப்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு நம்மளோட ரிசல்டன்ட் கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா C அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா C கண்டுபிடிக்கணும் அண்ட் T கண்டுபிடிக்கணும். டென்ஷன் ஃபோர்ஸ் கம்ப்ரெஷன் அட் மீன் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அட் கம்ப்ரெஷன், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அட் டென்ஷன், அதுக்கப்புறம் டெப்த்து, அப்புறம் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அது கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் ஏஎஸ்டி கண்டுபிடிப்போம். இதுதான் ஒரு டிசைனோட ஒரு ப்ரொசீஜர் மாதிரி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது எப்படி தெரியுமா உங்களுக்கு கண்டுபிடிப்பாங்க? ஸோ இங்கே ரெண்டு நம்மளுக்கு போர்ஷன்ஸ் இருக்கிறனால C1 C2ன்னு கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு C கண்டுபிடிப்போம். ஸோ அது ஒரு பெரிய சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் அந்த மாதிரிலாம் நம்ம கண்டுபிடிப்போம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு. பட் நான் உங்களுக்கு அது எதுவுமே காமிக்கல. ஸோ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தடில் கம்ப்ரெஷன் சியோட வேல்யூ நம்மளுக்கு முக்கியம். C is equal to 0.36 FCK XU into B. ஓகே, பின்றது நம்மளோட பிரெத்து, CU. ஸோ FCKனா நம்மளுக்கு தெரியும். நம்ம கான்க்ரீட்டை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். கான்க்ரீட்டில் தான் கம்ப்ரெஷன் வரும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எங்கே நம்மளுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த சென்டரில் இல்லை, இந்த சென்டர் பாயிண்டில் ரிசல்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன Y' வரும். ஸோ அந்த Y' கண்டுபிடிப்போம் ஃபார்முலா போட்டு. ஸோ அந்த மீன் அந்த சென்ட்ராய்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா, அந்த Y'. ஸோ அந்த Y' வேல்யூ வந்து என்னென்னா 0.42 XU. ஓகேவா? இந்த Y' நம்ம எது கண்டுபிடிக்கிறோம்னா அந்த லீவர் ஆர்ம் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ லீவர் ஆர்ம் வந்து என்ன, இந்த கம்ப்ரெஷனுக்கும் இந்த டென்ஷனுக்கும் நடுவில் இருக்க கேப் தான் லீவர் ஆர்ம். ஸோ இங்கேருந்து இங்கே வரையும் Y' நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ லீவர் ஆர்ம் வந்து என்ன வரும், D minus Y'. ஸோ D minus நம்மளுக்கு தெரியும் Y' வேல்யூ என்ன 0.42
XY. ஸோ இதுவும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்பாங்க, அதனால கொடுத்துருக்கேன். ஸோ லீவர் ஆர்மோட வேல்யூ வந்து D மைனஸ் 0.42 XU தெரியும். ஸோ இந்த 0.42 வந்து என்னன்னா அந்த Y டேஷோட வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ஸ், அப்புறம் லீவர் ஆர்மோட வேல்யூ இம்பார்ட்டன்ட். ஸோ அதில் XY எதுக்கு வருது, அந்த XYயோட வேல்யூ போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது இப்போ நம்ம வந்து இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்மளால் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் MU அட் கம்ப்ரெஷன் வந்து என்ன இந்த ஃபார்முலா. ஏன்னா இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பேன், அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் இன்டூ லீவராம், அதே டென்ஷன் வந்து டென்ஷியல் ஃபோர்ஸ் இன்டூ லீவராம். ஸோ நம்மளுக்கு கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் தெரியும் அண்ட் லீவராமோட வேல்யூ தெரியும், அதே போல் டென்ஷன் ஃபோர்ஸ் தெரியும் அண்ட் லீவராமோட வேல்யூ தெரியும். ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் தான் இல்லை இம்பார்ட்டண்ட்டு. நான் சொன்னது எல்லாத்தையுமே அந்த கான்செப்ட்லாம் நீங்கள் மைண்டில் வாங்கிக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேப்பரில் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் பார்க்கும்போது தெரியும் நெக்ஸ்ட் மெத்தட் என்ன, டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிப்போம். ஸோ அந்த டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், கம்ப்ரெஷனையும் டென்ஷனையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ நான் ஈக்குவேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா XU கிடைக்குது. ஸோ XU வந்து என்னென்னா ஆக்சுவல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ இந்த ஃபார்முலாவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் ஜஸ்ட் ரீட் பண்ணல. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா லிமிட் ஸ்டேட் மெத்தடில் நம்மளுக்கு XU லிமிட் வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த XU லிமிட் வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுக்கு தெரியும் ஸ்ட்ரெயின் வந்து நான் லீனியராக, தட் மீன்ஸ் ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளுக்கு நான் லீனியராக இருக்கும், அந்த ஸ்ட்ரெயின் வந்து நம்மளுக்கு லீனியராக இருக்கும். நான் ஸ்ட்ரெயினை வச்சு நான் வந்து XU லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, நம்மளுக்கு ஸ்ட்ரெயின் டயக்ராம் வந்துச்சு இல்லையா, ஸோ அந்த டயக்ராம் வச்சு நான் XU லிமிட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அது எப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட்ஸ் தான். ஸோ அந்த ரெண்டு ட்ரையாங்கிளை கம்பேர் பண்ணி நான் வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட்ஸில் இந்த ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு XU லிமிட் வந்து 700/1100 + 0.87 FU × D. ஸோ இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு XU கிடைக்குது, X லிமிட் கிடைக்குது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த X லிம்க்கு வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூவை நம்மளை வந்து ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து K அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இது நம்ம கோட் புக்லேருந்து எடுப்போம். ஸோ இது எப்படின்னா, ஏன்னா FUவை தான் இது வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ FU தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும். ஸோ அதனால தட் மீன் அயன் நம்ம ஸ்டீலோடது yield strength தெரிஞ்சால் போதும். ஸோ 250, 415 அண்ட் 500. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்மளுக்கு இது கோட் புக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் SSC பேப்பர்னால் இது நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், மற்றபடி தேவையில்லை நம்மளுக்கு, இருந்தாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0.53, 0.48, 0.46 இது கோட் புக்கில் இருக்குது. ஓகே, ஸோ அதை போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு XU லிம் கிடைச்சிரும். ஆல்ரெடி நம்ம XU கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து இது பேலன்ஸ் செக்ஷனாக அண்டர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷனாக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இப்போது நம்மளோட பேலன்ஸ் செக்ஷனுக்கும் ஓவர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கும் நம்ம என்ன நம்மளுக்கு கம்ப்ரெஷனை தான் எடுத்துவோம், பிகாஸ் அது எல்லாமே பிரிட்டில் ஃபெயிலியரில் தான் ஆகும். ஸோ அப்போது அந்த ஃபார்முலா, ஸோ இங்கே வந்து XU லிம் இருக்குது, மற்ற U இருக்கிற இடத்துல XU லிம் இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் டென்ஷன் எடுத்துக்கிறோம். இது மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அட் டென்ஷன். ஸோ டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும்போது அது எங்கே வரும், டென்ஷனால நம்மளுக்கு ஃபெயிலியர் எங்கே நடக்கும்னா அண்டர் ரீன்ஃபோர்ஸில் நடக்கும். அதுதான் நம்மளோட ப்ரிஃபரபிள் கண்டிஷன். ஸோ பேலன்ஸில் ரெண்டுமே நடக்கும், கம்ப்ரெஷனும் இருக்கும் அண்ட் டென்ஷனும் இருக்கும். ஸோ அதனால தான் பேலன்ஸ் ரெண்டு ஃபார்முலாக்கும் பொருந்தும். பட் ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டுக்கு நீங்கள் கம்ப்ரெஷன் எடுத்துப்பீங்க, அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டுக்கு நம்ம டென்ஷன் எடுத்துப்பீங்க, ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டுக்கு நம்ம XU லிம் தான் எடுத்துப்போம், அது அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டுக்கு நம்ம வெறும் ஆக்சுவல் அந்த XU எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு என்ன எடுக்கணும்னு மட்டுமாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ரெஷன் எடுத்துக்கிறேன். ஸோ கம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டு நான் சால்வ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த வேல்யூ வந்து C, பிகாஸ் இது வந்து என்னோட கம்ப்ரெஷன் தானே. ஸோ Cன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ B XU லிம் வந்து KD. ஸோ இந்த வேல்யூ, ஸோ Dயை வந்து நம்ம வெளியே கொண்டு வந்துட்டேன். ஸோ வெளியே கொண்டு வந்து இது ஃபுல்லாக எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆகிடுச்சு. ஸோ அதை நான் J அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ Jன்னு எடுத்துக்கிட்டு நான் இதை சால்வ் பண்ணேன்னா எனக்கு இந்த டேர்ம் எல்லாத்தையும் சேர்த்து நான் Q அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். ஸோ இது நம்ம சிங்கிளி ரீன்ஃபோர்ஸ்டுக்கு சால்வ் பண்ணோம்ல அதே ஃபார்முலால வந்து நிற்கும். ஸோ இதுதான் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அதுவே நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிப்போம், ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ ஏரியா ஆஃப் ஸ்டீலுக்கு நான் டென்ஷனில் இருக்க மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு சால்வ் பண்ணேன்னா அங்கே XUக்கு பதிலாக KD நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு AST ஃபார்முலா வந்து கிடச்சிடுது. ஓகே, எப்படி வந்தது, ஏன்னா நெக்ஸ்ட் இது ஃபுல்லாக தான் ஒரு டிசைனோட அனலைசிஸ். லாஸ்ட்டில் நம்ம டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் அண்ட் ஏரியா ஆஃப் ஸ்டீல், ஸோ அதெல்லாம் கண்டுபிடிச்சா நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளே போய் நம்ம வந்து அதை டிசைன் பண்ணி பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த அனலைஸே பண்ணுறாங்க.
சரி ஓகே நம்ம முடிஞ்சு. ஸோ லிமிட் ஸ்டேட் வந்து அவ்வளோதான். இது வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம். அது எதுக்காக நம்ம பண்ணோம்னா ஒரே சிங்கிளி ரீஇன்ஃபோர்ஸ்டு லிமிட் ஸ்டேட்டில் நம்ம டிசைன் பண்ணோம். ஸோ இதில் எக்ஸ்யூ இருக்குது, எக்ஸ்யூ லிமிட் இருக்குது, அண்டர் ரீஇன்ஃபோர்ஸ்டு, ஓவர் ரீஇன்ஃபோர்ஸ்டு இருக்குது. இந்த சியோட அந்த ஃபார்ம்லாம் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த டி அண்ட் ஏஎஸ்டி ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ பட் இது எல்லாமே அப்புறம் வந்து லீவர் ஆமோட ஃபார்முலா. ஸோ அதுக்கப்புறம் இல்லை ஒய் டேஷ் வந்ததில்ல இது இந்த ஃபார்முலா. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அந்த கான்செப்ட். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன, ஸ்ட்ரெயினோட வேல்யூ என்ன, அது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அது இல்லாமல் இது அப்ஜெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னு நான் இன்னொன்று ஒரு சின்ன டேர்ம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் டென்ஷன் ஸ்டீல். ஸோ நம்ம முன்ன பார்த்துட்டோம். ஸோ லிமிட்டிங் வேல்யூஸ் ஆஃப் டென்ஷன் இன் ஸ்டீல். ஓகேவா? ஸோ அப்போ டென்ஷன் ஸ்டீலுக்கு வந்து என்ன லிமிட்டிங் வேல்யூ இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் நாட் பி லெஸ் தென். ஸோ அந்த ரீஇன்ஃபோர்ஸ் வந்து மினிமமாக எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இது வந்து A0 இருந்தது அந்த ஏரியா ஆஃப் மினிமம். ஸோ அந்த A0 BD is equal to 0.85 by Fy. ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கோங்க. ஸோ இந்த A0னா என்னன்னா ஏரியா ஆஃப் மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் reinforcement and Fy characteristic strength of steel. அது வந்து நியூட்டன் per mm ஸ்கொயர் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்க்கு இந்த ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நம்ம பிடி அந்த மினிமம் ஏரியா அதுக்கப்புறம் ஆக்சுவல் நம்மளோட பிரெத்து டெப்த்து போட்டு நம்மளோட ஸ்டீலோட எஃப்இ வேல்யூ போட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு மினிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ மினிமம்க்கு நம்ம அந்த ஃபார்முலா போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். நெக்ஸ்ட் மேக்ஸிமம்க்கு மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் டென்ஷன் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தென் 4%. ஓகேவா? 4% ஆஃப் cross sectional area of to avoid difficulty in placing and compacted concrete properly in frame. ஸோ எதுக்கு இந்த மினிமம் மேக்ஸிமம் இருக்குது? ஒரு கான்க்ரீட் இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டீல் நடுவில் இருக்கும். ஸோ வந்து கான்க்ரீட் நம்ம பிளேஸ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஃப்ரேம் ஒர்க்லாம் போட்டு அதை வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுவோம். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு கான்க்ரீட் மினிமம் மேக்ஸிமம் ஸ்பேசிங் இருந்தால் நம்ம வந்து அதில் கான்க்ரீட் போட்டு நம்ம ஸ்டீலுக்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்பேசிங் இருந்தால் கான்க்ரீட் போட்டு அதை பிளேஸ் பண்ண முடியும், காம்பேக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் மினிமம் மேக்ஸிமம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 4% ஆஃப் cross sectional ஏரியா ஆஃப் ஏரியா. ஸோ அதுவே வந்து நம்மளோட மினிமம்னா அந்த ஃபார்முலா A0 by BD is equal to 0.85 by F. ஓகே. ஸோ இவ்வளோ தான் லிமிட் ஸ்டேட்டில் நம்மளுக்கு கொஷின் கேட்குற ஏரியா. ஸோ இதில் ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கு அடுத்த டாபிக் போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.